ஸ்ரீ துர்கா தேவி. இதுவரை நீங்கள் பார்த்தது ஆணவம் கொண்ட மகிஷாசுரன் தான் சிம்மாசனத்தில் அமரும் போதெல்லாம் எதிரில் இந்திரன் நிற்க வேண்டும் என்று ஆணையிடுகிறான். மும்மூர்த்திகளும் மகிஷாசுரனும் யுத்தம் செய்து கொள்ளப் போவதை நாரதர் அன்னையிடம் கூறுகிறார். அப்பொழுது அன்னை துர்கா சத்தியத்திற்கு தான் வெற்றி கிடைக்கும் என்று கூறுகிறார். மறுபுறம் மும்மூர்த்திகளுக்கும் மகிஷாசுரனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வருவது மும்மூர்த்திகளே, வேறு ஏதாவது சக்தி இருந்தால் பயன்படுத்துங்கள். அப்படி இல்லை என்றால் இந்த மகிஷாசூரனை தங்களுடைய அரசனாக சிறிதும் தயங்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். மும்மூர்த்திகளே, அதிலும் முக்கியமாக பிரம்மதேவரே, நான் அழியாதவன் என்பதை ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நான் வெல்ல முடியாதவன், என்னை யாராலும் ஜெயிக்க முடியாது. மகாவிஷ்ணு, நம்மால் இவனை அழிக்க முடியாது. இவனை சிறிது நேரம் நான் சமாளிக்கிறேன். அதற்குள் நீங்கள் இந்திரனை விடுவித்து விட்டு வாருங்கள். தேவேந்திரனை விடுவிப்பதுதான் இப்பொழுது முக்கியம். நீங்கள் வரும் வரை நான் மகிஷாசுரனை பார்த்துக் கொள்கிறேன். மகிஷாசுரா, என்னுடைய இந்த பானத்தை எதிர்கொள். யாராவது என்னை இந்த விலங்கிலிருந்து விடுவிப்பீர்களா? தேவேந்திரா, பிரபு, தாங்களா? என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள். இந்த விலங்கை உடைத்து என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள். மிக்க நன்றி பிரபு. தங்களை தவிர வேறு யாராலும் என்னை
காப்பாற்றி இருக்க முடியாது. தாங்கள் என்னை இந்த விலங்கிலிருந்து விடுவித்து விட்டீர்கள். இப்பொழுது நான் எங்கு செல்வது? கவலை வேண்டாம், நிச்சயம் உன்னை இதிலிருந்து விடுவிக்கிறேன். உடனே கைலாயம் சென்றுவிடு. அந்த ஒரு இடம்தான் உனக்கு மிகவும் பாதுகாப்பானதாக இருக்கும். தாமதிக்காதே. श्री दुर्गा देवी, श्री दुर्गा देवी। மகாதேவா, இந்திரனை நான் விடுவித்து விட்டேன். அவரை பாதுகாப்பான இடத்திற்கும் அனுப்பி வைத்து விட்டேன். நல்லது, மிகவும் நல்லது. என்னை யாராலும் வெல்ல முடியாது, யாராலும் வெல்ல முடியாது. இந்த யுத்தத்தில் இனியும் நாம் கலந்து கொள்ள வேண்டாம். அவனை நம்மால் அழிக்க முடியாது. அதனால் நாம் இங்கிருந்து மறைந்து விடுவோம். மும்மூர்த்திகளே, மும்மூர்த்திகள் எங்கு சென்றார்கள்? திடீரென்று மறைந்து விட்டார்கள். அவர்கள் மறையவில்லை, என் முன் நிற்க முடியாமல் ஓடிவிட்டார்கள். அவர்களின் தோல்வியை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். தங்கள் தோல்வியை ஏற்றுக்கொண்டு கோழைகள் போல இங்கிருந்து ஓடிவிட்டார்கள். இப்பொழுது அனைத்து உலகத்தையும் இந்த அசுரன் இனி ஆட்சி செய்ய போகிறான். திரிநேத்ரா, புறப்படு. நாம் இங்கிருந்து சென்று இந்த மகிழ்ச்சியான செய்தியை நம் ராஜமாதா தனுவிடம் கூற வேண்டும். அன்னை மிகவும் மகிழ்வார். புறப்படு. நான் தான் இதற்கெல்லாம் காரணம். எனக்கு தாங்கள் தண்டனை தாருங்கள். தயவு செய்து என் தவறுக்கு தண்டனை தாருங்கள். ஒன்றல்ல, அநேக குற்றங்கள் செய்துள்ளேன். ஜெகத் ஜனனி அன்னை துர்க்கையை அவமதித்தேன். உங்கள் அனைவரிடமும் நான் சூழ்ச்சி செய்தேன். தேவலோகத்தை இழப்பதற்கும் நான் தான் காரணம். என் பொருட்டு பிரம்மதேவர், மகாவிஷ்ணு, மகாதேவனும் மகிஷாசுரனும் யுத்தம் செய்ய நேரிட்டது. நான் தர்மத்தின் வழியில் நடந்திருந்தால் இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை. இந்திரனாக இருக்க தகுதியற்றவன். நான் நயவஞ்சகன். உங்களிடம் மன்னிப்பு கேட்கும் தகுதியும் எனக்கு இல்லை. தாங்கள் அமைதியாக இருங்கள் தேவேந்திரா. செய்த தவறை குறித்து இனி தாங்கள் வருந்த வேண்டிய அவசியமில்லை தேவேந்திரா.
தாங்கள் செய்த இந்த தவறுகள் அனைத்தும் சூழ்நிலையின் காரணமாகத்தான் என்று எங்களுக்கு தெரியும். ஆனால் தங்கள் தவறை உணர்ந்து மனம் வருந்திய செயல் மகிழ்ச்சியாக இருக்கிறது. செய்த தவறை உணர்ந்து வருந்துவதுதான் அவன் செய்த தவறுக்கு உண்மையான பிராயச்சித்தமாகும். பிரம்மதேவா, எதிர்காலத்தை சற்று யோசியுங்கள். மகிஷாசுரன் நிச்சயம் அமைதியாக அமரமாட்டான். எங்களை தாக்க மறுபடியும் ஏதாவது வழியை கண்டுபிடித்து விடுவான். நீ கூறுவது உண்மைதான் சந்திரனே. அவன் செய்யும் பாவங்கள்தான் அவன் அழிவதற்கான காரணமாக இருக்கும். மகாதேவா, அவன் யாரால் அழிக்கப்படுவான்? நம் யார் கைகளாலும் அவனுக்கு மரணம் இல்லை என்று அவன் வரம் வாங்கியிருக்கிறான் பிரபு. அந்த வரத்தின் காரணமாக நம்மால் அவனை அழிக்க முடியாது. ஆனால் அன்னை ஸ்ரீ துர்க்கை நிச்சயமாக அவனை அழிக்க முடியும். ஏனென்றால் அன்னைதான் ஆதிசக்தி. உலகத்தை உருவாக்கியவளே அன்னை துர்க்கை தான். அன்னையின் கைகளால் தான் மகிஷாசுரன் அழிவான். இது நடக்க வேண்டும் என்றால் நாம் மனமுருகி அன்னையை அழைக்க வேண்டும். ஆதிசக்தி அன்னை துர்கா, அவள் ஒருத்தியை தவிர இந்த சங்கடத்தை வேறு யாராலும் நிவர்த்தி செய்ய இயலாது. நம் அனைவருடைய சக்தியையும் ஒன்றாக திரட்டி அன்னையை ஆவாகனம் செய்ய வேண்டும். வாருங்கள் தேவர்களே, நாம் அனைவரும் ஒன்று கூடி பிரார்த்தனை செய்து அனைத்துலக நாயகி துர்க்கையை மனம் குளிர வைப்போம். ராஜமாதா, அன்னையே, தாங்கள் நினைத்தது நிறைவேறிவிட்டது. மும்மூர்த்தியையும் நான் வென்றுவிட்ட செய்தியை கேட்டு நீங்கள் எனக்கு ஆசி வழங்குங்கள். இனி இந்த சிருஷ்டி முழுவதும் என் ஆணைக்கு உட்பட்டது. அரசனாகிவிட்டேன். அனைத்து தேவர்களும் என்னிடம் தோற்று போய்விட்டார்கள். நீ யாரையும் தோற்கடிக்கவில்லை மகிஷாசுரா. நம்மிடம் அடிமையாக இருந்த தேவேந்திரனை சூழ்ச்சியால் அவனை விடுவித்து விட்டார்கள். நீ உதயமாவதை அஸ்தமனம் செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. அதை நினைத்து வருந்த வேண்டாம். உலகத்திற்கும் இப்பொழுது நான் தான் அரசர். உலகமும் என் ஆணைக்கு உட்பட்டது. அந்த தேவேந்திரன் எங்கு சென்று ஒளிந்திருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிப்பேன். நான் அவனை தேடி கண்டுபிடிக்கும் வரை நான் இந்த இந்திர பதவியில் அமரப்போவது இல்லை. இதோ வருகிறேன் தேவேந்திரா, வந்து கொண்டிருக்கிறேன். श्री दुर्गा देवी, श्री दुर्गा देवी, ओम ह्रीं श्रीं दुं दुर्गा
दुर्गायै नमः। ॐ ह्रीं श्रीं दुं 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 दुर्गायै नमः। रोगान् शेषानपहंसि तुष्टा दृष्टा तु कामान् सकलान् अभीष्टान् त्वामाश्रितानां न विपन्नराणां त्वामाश्रितायाश्रयतां प्रयान्ति। ॐ ह्रीं श्रीं दुं दुर्गायै नमः। 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 सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्ति समन्विते भयेभ्यस्त्राहीनो देवी दुर्गे देवी नमोऽस्तुते। ॐ ह्रीं श्रीं दुं दुर्गायै नमः। 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 சொல் விதாலா, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறார்? அசுரவேந்தனே, தங்கள் மீது உள்ள பயத்தால் தேவர்கள் ஓடிவிட்டார்கள் என நினைக்கிறேன். இல்லை விதாலா, இது உன்னுடைய பிரமை. இந்த சூழ்ச்சி நிறைந்த தேவர்கள் அவ்வளவு சீக்கிரம் தங்கள் தோல்வியை ஏற்க மாட்டார்கள். இவர்கள் எங்காவது மறைந்து ஒளிந்து கொண்டு நம்மை தாக்குவதை பற்றி திட்டம் தீட்டிக் கொண்டிருப்பார்கள். நீ இவர்களை பற்றி சரியாக புரிந்து கொள்ளவில்லை. தன்னுடைய சொர்க்கத்தை மீட்க எதுவும் செய்ய தயாராக இருப்பார்கள். தெரியும் வேந்தே, ஆனால் அவர்கள் எங்கு மறைந்திருப்பார்கள்? பிரம்மலோகம், வைகுண்டம் அல்லது கைலாயம், அனைத்திலும் தேடுங்கள். சேனாதிபதி விதாலா திரிநேத்ரா, சொல்லுங்கள் அசுரவேந்தே. நீங்கள் இருவரும் உலகிற்கும் சென்று நன்றாக தேடுங்கள். தேவர்கள் எங்கிருந்தாலும் விடாதீர்கள். சூழ்ச்சி செய்வதில் திறமைசாலிகள். அவர்கள் தாக்குவதற்குள் நீங்கள் தாக்கிவிடுங்கள். செல்லுங்கள். சூடி நீ வேரோடு பகையை வீட்டி நீ சிம்ம கொண்ட நாயகி மகா துர்கா. சங்கு சக்கரதாரிணி வேதாந்த வேத நாயகி கருணை கொண்ட தெய்வம் நீ மகா துர்கா. ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜய ஜனனி ஸ்ரீ துர்கா. ஆதிசக்தி தாயுனி சகல ஜீவநாயகி உலகம் காக்கும் ரக்ஷினி மகா துர்கா. ஈசனோட தாயும் நீ கைலாசநாத வாசினி அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகா துர்கா. அரக்க
அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகாதுர்கா. ஜெய ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜெய ஜனனி ஸ்ரீ துர்கா. இடர் தீர்க்கும் தாயே திவ்ய ரூபிணியே, எங்கள் தேவர் குறை தீர்க்க வந்த பவதாரிணி. சந்திரபிம்பம் சூடினி, சாத்த வடிவமாகினி, காக்கும் தெய்வம் திருமாலை காக்க வந்தா. கண்களை திறவுங்கள் தேவர்களே. அன்னையே, ஜெகஜனனி அன்னை துர்கா தேவி, ஜெகஜனனி அன்னை துர்கா தேவி, சங்கடங்களை போக்கும் அன்னை துர்கா தேவி. அன்னையே, தங்களின் இந்த சொரூபத்தை கண்டு நாங்கள் பெரும் பேறு பெற்றோம். தேவர்களே, உங்கள் யோக அக்னியை கொண்டு என்னை பிரதிஷ்டை செய்தீர்கள். அதாவது தேவர்களே, உங்கள் மனதில் உள்ள குழப்பமும் மயக்கமும் அசுரன் மகிஷாசுரனால் உருவான சங்கடத்தையும் அறிவேன். நீங்கள் கவலை அடையாதீர்கள். அன்னையே, தங்களிடம் ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். அதை தாங்கள்தான் எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும். தாங்கள் மகிஷாசுரனை வதைத்து தர்மத்தை காக்க வேண்டும். தேவர்களே, உங்கள் விருப்பம் எதுவோ அதை நான் நிறைவேற்றுவேன். மகிஷாசுரனை நிச்சயம் நான் வதம் செய்வேன். அவனுடைய மரணம் உங்கள் அனைவரின் சக்தியை கொண்டுதான் முடிக்க முடியும். அதனால் தேவர்களே, உங்கள் சக்தியினை நீங்கள் எனக்கு அளித்தாக வேண்டும். உங்கள் அனைவரின் சக்தியின் மூலமாகத்தான் என்னால் அவனை வதம் செய்ய முடியும். श्री दुर्गा देवी, श्री दुर्गा देवी. மங்கும் சூடி நீ வேரோடு பதையை வீட்டி நீ சிம்ம கொண்ட நாயகி மகாதுர்கா. சங்கு சக்கரதாரிணி வேதாந்த வேத நாயகி, கருணை கொண்ட தெய்வம் நீ மகாதுர்கா. ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜெய ஜனனி ஸ்ரீ துர்கா. ஆதிசக்தி தாயுனி சகல ஜீவநாயகி, உலகம் காக்கும் ரக்ஷினி மகாதுர்கா. ஈசனோட தாயும் நீ கைலாசநாத வாசினி, அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகாதுர்கா. அரக்கர் கூட்டம் அழிப்பவள் மகாதுர்கா. ஜெய ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜெய ஜனனி ஸ்ரீ துர்கா. இடர் தீர்க்கும் தாயே திவ்ய ரூபிணியே, எங்கள் தேவர் குறை தீர்க்க வந்த பவதாரிணி. சந்திரபிம்பம் சூடினி, சாத்த வடிவமாகினி, காக்கும் தெய்வம் திருமாலை காக்க வந்தாய். சங்கு சக்கரம் ஏந்தியே திருசூலம் பற்றியே, உலகம் காக்கும் மகாசக்தி மகாதுர்கா. உலகம் காக்கும் மகாசக்தி மகாதுர்கா. ஜெய ஜனனி ஸ்ரீ துர்கா, ஜெய ஜனனி ஸ்ரீ துர்கா. யா தேவி சர்வபூதேஷு சக்தி ரூபேண சம்ஸ்திதா. தேவர்களே, அந்த மகிஷாசுரனின் வதம் நிச்சயிக்கப்பட்டுவிட்டது.
அவனை அழித்து இவ்வுலகை காப்பேன். அன்னையே, தங்களின் இந்த திவ்ய சுரூபத்திற்கு கோடானு கோடி நமஸ்காரங்கள் தாயே. ஜெகஜனனி அன்னை துர்கா தேவி வாழ்க! சங்கடங்களை போக்கும் அன்னை துர்கா தேவி வாழ்க! நடக்கிறது? யார் அது? யார் இந்த துஷ்டஸ்தனம் செய்வது? இங்கு என்னால் நிற்க முடியவில்லை. தங்களுடைய சந்தேகம் சரியாகிவிட்டது வேண்டே. இந்த சங்கின் ஒளி தேவர்களின் சூழ்ச்சி என்று நினைக்கிறேன். இல்லை, இப்படி ஒரு சங்கின் ஒளியை எழுப்பி நம்மை பயமுறுத்த பார்க்கிறார்கள். இல்லை, இந்த சங்கின் ஒளி நிச்சயம் தேவர்களுடையதல்ல. ஏதோ அசாதாரண சக்தியுடைய சங்கொலி போல் எனக்கு தோன்றுகிறது. இதை பற்றி உடனே எனக்கு செய்தி தெரிந்தாக வேண்டும். செல்லுங்கள். இந்த விஷயத்தை பற்றி சேனாதிபதியும் வித்தாளனும் நிச்சயமாக கொண்டு வருவார்கள். ஜெகஜனனி அன்னை துர்கா தேவி வாழ்க! ஜெகஜனனி அன்னை துர்கா தேவி வாழ்க! சங்கடங்களை போக்கும் அன்னை துர்கா தேவி மங்கும் சூடி நீ வேரோடு பகையை வீட்டி நீ செல்வ கொண்ட நாயகி மகா துர்கா. श्री दुर्गा देवी, श्री दुर्गा देवी, அன்னை துர்கையே,
தாங்களின் இந்த அழகான ரூபத்தைக் கண்டு எங்களுக்கு மகிழ்ச்சியாக உள்ளது தாயே. அன்பான மாதர்களே, இந்த உலகத்தில் வாழும் அனைத்து ஜீவன்களையும் காக்க அனைத்து லீலைகளையும் செய்ய வேண்டியுள்ளது. அந்த லீலைகளின் பொருட்டு சில வேளைகளில் நாம் சில ரூபங்களை எடுக்க வேண்டியுள்ளது. மற்ற அவதாரங்களைப் போல் இதுவும் ஒரு அவதாரம்தான். 8 கைகள் கொண்ட ரூபம். என்னுடைய இந்த ரூபம்தான் இவ்வுலகம் முழுவதும் பிரதிஷ்டையாக இருக்கும். என்னுடைய இந்த ரூபம்தான் சிலை வடிவமாக இப்பூமியில் இருக்கும். என்னுடைய பக்தர்கள் என்னுடைய இந்த ரூபத்திற்குத்தான் அர்ச்சனையும் பூஜையும் செய்வார்கள். இந்த சமயத்தில் இந்த அழகிய ரூபம் எடுத்திருக்கிறீர்கள். இதற்கு எதுவும் விசேஷம் உள்ளதா தாயே? ஆம், விசேஷம் இருக்கிறது. இந்த சமயம் மகிஷாசுரனின் அட்டகாசம் அதிகரித்துவிட்டது. அவனை வதம் செய்யும் பொருட்டு இந்த அவதாரம் எடுத்துள்ளேன். இருந்தாலும் தாயே, மகிஷாசுரன் போன்ற அசுரனை கொல்வதற்கு இவ்வளவு அழகான ரூபமா? தேவி, மகிஷாசுரன் மிகப்பெரிய பலசாலி. அவன் சக்தியை குறைக்க வேண்டும். அதனால் முதலில் அவனுடைய மனதையும் அவனுடைய புத்தியையும் அபகரிக்க வேண்டும். அவன் விவேகத்தை குறைக்க வேண்டும். ஒருமுறை அவன் மனதில் அன்பு ஏற்பட்டுவிட்டால் ஆசையும் மயக்கமும் அவனுக்கு ஏற்பட்டுவிடும். அந்த பலவீனம்தான் அவனை வதம் செய்ய ஏற்ற தருணம். புரிந்ததா தேவியரே? சிறிது சிறிதாகத்தான் அவன் சக்தியை குறைக்க முடியும். சக்தி மிக்க ஒரு அசுரனை எதிர்கொள்வதென்பது எளிதானதல்ல. இந்த பழரசத்தை தாங்கள் அருந்துங்கள். இந்த பெண் மிகவும் அழகாக இருக்கிறாள். பெண்கள் படைசூழ வனராணி போல் தோன்றுகிறாள். அவள் அந்த பழரசத்தை அருந்துவது பார்ப்பதற்கு அழகோ அழகு. இவளுக்கு சமமான அழகியை 3 லோகத்தில் தேடினாலும் கிடைக்காது. நான் அவளிடம் பேசி பார்க்கிறேன். வேண்டாம், இவளை சாதாரண பெண்ணாக என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. இந்த விஷயத்தை உடனே நான் சென்று அசுரவேந்தருக்கு கூற வேண்டும். இவள் தோற்றத்தில் ஏதோ ரகசியம் தென்படுகிறது. இதை பற்றி அசுரராஜனுக்கு அறிவுறுத்த வேண்டும். அசுரனே,
எந்த மாயையை உண்டாக்க நான் இந்த ரூபம் எடுத்தேனோ அந்த மாயை உன்னை பீடிக்க ஆரம்பித்து விட்டது. அசுரவேந்தனே, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்? தேவர்கள் எங்கிருக்கிறார்கள்? அசுரராஜனே, பிரம்மலோகம், வைகுண்டம், கைலாசம் அனைத்திலும் தேடிவிட்டேன். 3 லோகங்களிலும் தேவர்கள் இல்லை. அங்கு ஒருவருமே இல்லை. அப்பொழுது எங்கிருக்கிறார்கள்? அவர்களை பற்றி செய்தி அறியாமல் நீ எதற்காக என் சபைக்கு வந்தாய்? உடனே சென்று அவர்களை பற்றி செய்தி அறிந்து வா. ஆனால் அசுரவேந்தே, அதைவிட மகத்தான செய்தி என்னிடம் ஒன்று உள்ளது அரசே. மகத்தான செய்தியா? அசுரவேந்தே, ஒரு பெண்ணை பற்றிய செய்தியை உரைக்க வந்துள்ளேன். மூர்கனே, நான் உன்னை அனுப்பியது ஒரு பெண்ணை பற்றி விவரம் அறிந்து வர அல்ல. இல்லை அரசே. பிறகு? அவள் ஒரு சாதாரண பெண் போல் தோன்றவில்லை அரசே. அவளைப் போல் அழகியை இதுவரை நான் கண்டதே இல்லை. அழகியா? அதுவும் பேரழகி? ஆமா சுரவேந்தே, எந்த அழகியை பற்றி நான் கூறப்போகிறேனோ அவளைப் போல் அழகியை 3 லோகத்திலும் கண்டதே இல்லை. உலகத்தில் அவளைப் போல் ஒரு அழகி இருக்கவே முடியாது. வேந்தே, அவள் பார்ப்பதற்கு வீராங்கனை போல் இருந்தாலும் அவள் புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுது பூக்களால் விசிறி விடுவது போல் மென்மையாக இருக்கிறாள். அடர்த்தியான கருமையான கூந்தல், மான் போன்ற விழிகள், ரத்தம் போன்ற சிவந்த உதடுகள். ஏன் நிறுத்திவிட்டாய்? அந்த அழகியை பற்றி மேலும் கேட்க ஆர்வமாக உள்ளேன். அவளை பற்றி கேட்கும் பொழுது மனதிற்கு இனிமையாக உள்ளது. அசுரவேந்தே, என்னுடைய சின்ன அறிவுக்கு எட்டிய வரைதான் நான் அவளை பற்றி உங்களிடம் வர்ணிக்க முடிந்தது. ஆனால் உண்மை என்னவென்றால் வேந்தே, அந்த பெண்ணின் அழகை வார்த்தைகளால் வர்ணிக்கவே இயலாத அரசே. என்னை மன்னித்து விடுங்கள். அந்த பெண்ணை என்ன செய்வது? எனக்கு கட்டளை இடுங்கள் அரசே. உலகத்திலும் இல்லாத அழகி என்று திருநேத்தன் உரைக்கிறான். அப்படிப்பட்ட அழகி இந்த மகிஷாசூரனுக்கு நிச்சயம் பட்ட மகிழ்ச்சியாக வேண்டும். அசுரவேந்தே, கட்டளைக்காக காத்திருக்கிறேன். தங்களுக்கு என்னவாயிற்று அரசே? என்ன யோசனையில் இருக்கிறீர்கள்? நான் மணக்க விரும்புவதாக கூறுங்கள். பாதி மனிதனாகவும் பாதி எருமையாகவும் உள்ள அவனை திருமணம் செய்து கொள்ள நான் மறுக்கிறேன். யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய மகாராணி ஆவாள். சென்று உன் அரக்கனிடம் கூறு. சொர்க்கலோகத்தை விட்டு உடனே சென்று விடுங்கள். இல்லை என்றால் உன் சுவாமியின் மரணம் நிச்சயம்.